இந்த ஊரோட பேரு தான் டோலக்பூர். இந்த ஊர்ல உள்ள மக்கள் பார்க்க நார்மலா இருந்தாலும் இங்க ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. சரியா 2 மணி ஆனதும் அந்த ஊர்ல ஒரு நாட்டியக்காரன் வருவான். அவன் எந்த வீட்டு முன்னாடி நின்று ஆடுறானோ அந்த வீட்டுல உள்ள ஒரு ஆள் அடுத்த நாள் நோய்வாய்ப்பட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா இறந்து கூட போவாங்க. ஒரு நாள் எப்பவும் போல அந்த நாட்டியன் ஒரு வீட்டு முன்னாடி நின்று ஆடுறான். உள்ள தூங்கிட்டு இருந்த ராமுக்கு இந்த சத்தம் கேட்டு அவன் தூக்கம் கலைஞ்சிடுது. அவன் வெளியே வந்து அந்த நாட்டியனை திட்டுறான். அந்த நாட்டியனும் திரும்பி போக போறான். ஆனால் ராமு ரொம்ப கத்துறான். அந்த நாட்டியன் வினோதமா திரும்புறான். மறுபடியும் தோல் அடிச்சு வேகமா ஆடுறான். ராமுவோட வாழ்க்கை முடிஞ்சது. ராமு இறந்த விஷயம் அவன் அக்கா பிரியாக்கு தெரிஞ்சு ரொம்ப அழுகுறா. அதே சமயம் தனது தம்பிய கொன்ற அந்த நாட்டியனோட ஆத்மாவை அடைக்கணும்னு சபதம் எடுக்கிறா. அவளோட அப்பா கிட்ட அந்த நாட்டியன் யாரு, ஏன் இப்படி நம்ம ஊரை சபிக்கிறான், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறா. அவளோட அப்பா அந்த நாட்டியனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அத பத்தி அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்போதுதான் பார்ட் 2 போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.